அன்னை சாரதையின் மனநிலை. ஆனந்தத்தின் அற்புத சுவையை சிறிது அனுபவித்துவிட்டு ஆனந்த நிறைகுடத்தை நெஞ்சில் சுமந்தவாறே ஜெயராம் பாடி திரும்பினாள் சாரதை. சாதாரண மனித கண்களை பொறுத்தவரை 7 மாதங்களுக்குள் முன் அங்கிருந்து கமார்புகூர் சென்ற பெண்ணாகவே அவள் தோன்றினாள். ஆனால் அவளுள் தான் எத்தனை மாற்றங்கள்! அந்த அற்புத மனிதர், அவரது உறவு, அவரது பேச்சு, எத்தனை ஆனந்தம் நிறைந்தவை அவை! காலத்தால் அழியாத ஞானானந்த தீபத்தை அல்லவா அவளுள் ஏற்றிவிட்டார். ஜெயராம் பாடி வந்த சாரதை எதையும் அங்கே புதிதாக காணவில்லை. அதே வீடுகள், அதே வயல்வெளிகள், அதே மனிதர்கள், அதே பாசம், நேசம், அவற்றில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அவளுள் சுடர்விட்டு பிரகாசித்ததே அந்த ஞான தீபத்தின் மெல்லொளி. புற உலகின் ஒவ்வொன்றையும் ஒளிரச் செய்ததால் அவளுக்கு எல்லாமே தெய்வீகமாக தெரிந்தன. யாருமே அந்நியரில்லை, எல்லாரும் எல்லாமும் என்னுடையவை என்ற எண்ணம் அவளுள் தோன்றி உலகையே அன்பால் அணைத்து கொள்ள வேண்டும் என்று அவளை தூண்டியது. அவளது இப்போதைய மனநிலையை சாரதானந்தர் மிகவும் அற்புதமாக படம் பிடித்து காட்டியுள்ளார். ஏதோ விலை மதிப்பற்ற ஆனந்த செல்வம் தனக்கு கிட்டியுள்ளது என்ற உணர்வு மட்டும் அவளது இதயத்தில் நிலையாக தங்கிற்று. உள்ளத்தில் பொழிந்த உவகையால் அவளது நடத்தை, பேச்சு, செயல்கள் அனைத்திலும் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. பிறரால் இந்த மாற்றத்தை கண்டு கொள்ள முடிந்ததா என்று நாம் எதுவும் சொல்ல முடியாது. இந்த மாற்றம் அவளிடம் சலனத்திற்கு பதிலாக சாந்தியை தோற்றுவித்தது. ஆரவாரத்திற்கு பதிலாக ஆழ்ந்த சிந்தனை உணர்வை தூண்டியது. சுயநலத்திற்கு பதிலாக தன்னலமற்ற அன்பை பிரகாசிக்க செய்தது. மனத்திலிருந்து தனக்கென்ற தேவைகள் அனைத்தையும் நீக்கி மக்களின் மீது பரிவு கொண்டு அவர்களின் துன்பங்களையும் தனதாக கண்டு கசிந்துருகும் கருணையே வடிவினளாக அவளை ஆக்கியது. உள்ளத்தில் பொங்கிய பேரின்பத்தின் காரணமாக உடல் துன்பங்கள் அவளிடம் எந்தவிதமான பாதிப்பையும் விளைவிக்கவில்லை. பிறரிடம் தான் காட்டும் பரிவும் அன்பும் அவர்களிடமிருந்து தனக்கு கிட்டாத போதும் அவள் வருந்தவில்லை. கிடைத்ததில் திருப்தி கொண்டு எப்போதும் தன்னிலேயே ஆழ்ந்து மூழ்கியபடி தந்தையின் வீட்டில் வாழ்ந்து வந்தார் அன்னை.